முதல் நாள் 5000 பேர், இரண்டாவது நாள் 20,000 பேர், மூணாவது நாள் 30,000 பேர், நாலாவது நாள் 70,000 பேர். அப்போ அந்த 4 லட்சம் பேருக்கு மொத்தமாக வந்து 5 லட்சத்தி சொச்சம் பேருக்கு பக்தி இல்லாமல் இந்த ஒருவருக்கு மட்டும் எப்படி இந்த பதவி வந்தது, பக்தி வந்தது? 200 கூட்டம் நீங்கள் ஒரு மாநாட்டின் மூலமாக நாங்கள் 200 கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய வாக்குகளை இந்த ஒரு மாநாட்டில் எங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னு அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காரு. மாநாட்டில் பிரித்து மாநாடு நடத்துவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் 200 கூட்டம் நடத்தினா திமுக கிடைக்கக்கூடிய வாக்குகளை அவங்களே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த முருகர் பக்தர் மாநாடு தான் நடத்தினமே தவிர அவங்க எதையோ சொல்லி அவங்க வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறாங்க. இது முழுக்க இப்போ நான் வந்து சொல்லுறது யாரும் தவறாக எடுத்துக்கூட யாரும் இது பண்ண முடியாது. இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளிலும் ஏஜி சபை, காரின்ய சபை அவங்க அந்த மாதிரி நடத்துகிற மாதிரி நாங்கள் இறைவனுடைய முருகருடைய பக்தியை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கோம். யாரையும் நான் குறை சொல்லலை. அந்த மாநாட்டில் அடுத்த மதங்களையோ யாரையோ புண்படுத்தி பேசலை. அந்த மாநாட்டில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் யாரும் கேட்கலை. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அது இந்து மொழி தான் நடத்துனாங்க, நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் வந்து இது தேர்தலை பயன்படுத்தியோ அவங்க நினைக்கிற மாதிரி மக்களை குழப்பதற்கோ, உண்மையிலே வாக்கு வங்கியாக திருப்புறது அவங்க தான். கூட்டணி ஆட்சி வந்து பாஜக அங்கம் வைக்கணும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அதை கிடைச்சி வச்சோம் அது ஏதோ கேட்குறாங்க. என்ன குறிப்பாக வந்து இப்போ திருச்செந்தூரில் உள்ள இதை வந்து அவங்க தனக்கான சாதகப்படுத்த மாதிரி இருக்க அந்த கும்பாபிஷேகத்தை வந்து தனக்கு திமுக சாதகப்படுத்த நோக்கில் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா இது வந்து பொதுவான பக்தர்களுக்கு அனைவருக்கும் பொதுவானது. திமுக தன்னோட பேருக்காக இப்போ அவங்க இந்த மாதிரி அவங்க முதல்ல ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க, முருகர் மாநாடு நடத்துனாங்க. அது முருகர் பக்தி மாநாடான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நடத்துகிறது முருகர் பக்தர்களுடைய மாநாடு. ஆனால் இப்போ அவங்க வந்து அதை திசை திருப்பி அதை திமுகவுக்கு சாதகமாக வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச போகிற என்னெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது அப்புறமா நான் சொல்கிறேன். 2026 மட்டும் இல்லை, 2031 2036 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாங்க. திமுக கூட்டணி அவ்வளோ பலமாக இருக்கா? பாஜக தலைவரா உங்களோட பார்வை? 1989 எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 91 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் 96 ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்லை. 2001 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட். இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக அமைஞ்சிருக்கும்னா இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 2011 அம்மா தான், 2016 அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து திமுக இன்றைக்கி ஜெயித்ததாக வரலாறு கிடையாது, வரலாறு மாறப்போவது கிடையாது. அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கலைஞர், மதிப்புக்குரிய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள், இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அதுக்கு அடுத்தாலையும் ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அதை நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டாங்க. அதாவது என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னார்களோ கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவங்க வந்து பயத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு ஒன்றை மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வேறு. அதுக்கு மாற்றி சொல்லுவாங்களா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பயமா இப்போ அவங்க பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் வந்து ஒரு பயம் வந்து அவங்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி இருக்காது. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும். மக்கள் விரும்ப மாட்டார்கள் கூட்டணியை, தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். நீங்கள் இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும்.